வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பில் இருக்க சொல்லும் பொருளும் தான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 6th to 10th சொல்லும் பொருளும் நம்ம கொடுத்துட்டோம். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வாரம் நம்ம 12ஆம் வகுப்பு கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறதுங்கிறதுனால இன்றைக்கி 12ஆம் வகுப்போட சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கோம். 11ஆம் வகுப்பு அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 140 டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா. அதில் 40+ டெஸ்ட் வரும், 4000+ கொஸ்டின் வரும். விருப்பமானவங்க அதை டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான்ப்பா. இதை டெஸ்ட்டுக்குரிய PDF உங்களுக்கு கொடுத்துருவோம், ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். அப்புறம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அன்றைக்கி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய PDF எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் வேணுங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க +2வோட சொல்லும் பொருளும் பார்ப்போம். நெடுநல் வாடை அப்படிங்கிற செய்யுள் பகுதியில் இருக்கிறது பாருங்கள். புதுப்பெயல் அப்படின்னா புது மலை, கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல். கொடுங்கோல்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வளைந்த கோலாமா. கண்ணினா தலையில் சூடும் மாலை, மானா விலங்கு, ஆர்கலினா வெள்ளம், புலம்புனா தனிமை, அதாவது தனியாக போய் புலம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுள்னா கண்ணம். இதில் கொடுங்கோளுங்கிறது கவனமாக பார்த்துக்காங்கப்பா, வளைந்த கோல்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்ணி அப்படிங்கிறது தலையில் சூடும் மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கம்பராமாயணம் அப்படிங்கிற செயல் பகுதியில் கொடுத்தது பாருங்கள். அமலன் அப்படின்னா ராமன், நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல், உன்னேல்னா எண்ணாதே. இது 2 சொல்லி இன்னும் வந்திருக்குப்பா, அதனால இதை கவனமாக பார்த்துக்கோங்க. 2 சொல்லி இன்னும் உன்னேல்னு வந்தால் அது எண்ணாதே அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. உவானா அமாவாசை, செற்றார் அப்படின்னா பகைவர், நம்ம பகைவர் எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளவல் அப்படின்னா தம்பி, அதாவது இளையவனை சொல்கிறாங்க, அவங்க தம்பி. துன்பு அப்படின்னா துன்பம். அனகன்னா ராமன், அனகன்னாலும் ராமன் தான்ப்பா, அமலன்னாலும் ராமன் தான், கவனமாக பார்த்துக்கோங்க. உடுபதி அப்படின்னா சந்திரன். கிளை அப்படின்னா உறவினர், நம்ம உறவினர் கிளையாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதாவது நிறையா பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புறநானூறு செய்யுளில் இருக்க சொல்லும் பொருளும் பாருங்கள். வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள், வயங்கு மொழினா விளங்கும் சொற்கள், காவினம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல், கலப்பைனா கருவிகளை வைக்கும் பை. கலப்பை அப்படின்னா அந்த ஏர் உழுகிறதோட அந்த பொருளோட கலப்பைன்னு இருக்குப்பா. இந்த இடத்துல நமக்கு புறநானூரில் கருவிகளை வைக்கும் பை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கான். வாயிலோயோ அப்படின்னா வாயில் காப்போனே, அதாவது அந்த வாயில அந்த வாயிலில் என்ட்ரன்ஸில் இருப்பாங்கள்ல வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தவங்க, அவங்க தான். வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம். வருந்தலை அதாவது வருந்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் அது வெறுமையாக இருக்கிறதுனாலன்னு வச்சுக்கோங்க. உரன் அப்படின்னா வலிமை, வித்தினா விதைத்த, கலன்னா யாழ், மழு அப்படின்னா கோடாரி. கலன்னா யாழ், மழுனா கோடாரி அப்படின்னு கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், தேவாரம் அப்படிங்கிற செயல் பகுதி. மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த, மடநல்லார்னா இளமை பொருந்திய பெண்கள், களிவிழானா எழுச்சி தரும் விழா. களிங்கிறது ஒரு ஹாப்பினஸை குறிக்கிறது தானே, அதனால எழுச்சி தரும் விழா. பழி விழா அப்படின்னா தினந்தோறும் பூசையிடும் உத்திர விழா. இது என்ன சொல்கிறது, பழி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பழி கொடுக்குற பூஜை செய்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளி விழானா ஆரவார விழா. ஒளினா சவுண்டு தானே வரும், நிறைய சவுண்டு கேட்டால் அந்த இடம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆரவாரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால ஆரவார விழா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற செயல் பகுதியில் இருக்கிறது பாருங்கள். நகைனா சிரிப்பு, மருட்கைனா வியப்பு, வெகுளினா சினம், இளிவரல்னா சிறுமை, பெருமிதம் அப்படின்னா பெருமை, உவகைனா மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்க, மா அப்படின்னா ஒரு நில அளவு, அதாவது மா அப்படின்னா விலங்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த புறநானூறு செயல் பகுதியில் மா அப்படின்னா ஒரு நில அளவுன்னு கொடுத்துருக்காங்க. 1 ஏக்கரில் 3/1 பங்கு தான் மா அப்படின்னு சொல்கிறாங்க. காய்நெல் அப்படின்னா விளைந்த நெல், அதாவது விளைஞ்சு நிற்குதுல அந்த நெல் தான் காய்நெல். தமித்துனா தனித்து, யாத்துனா சேர்த்து, வரிசைனா முறைமை, பரிவுனா அன்பு, பிண்டம்னா வரி. பிண்டம் அப்படின்னா வரி, அதாவது ஒரு பிண்டத்துக்கும் வரி கேட்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செரு அப்படின்னா வயல், புக்குனா புகுந்து, நந்தும் அப்படின்னா தலைக்கும், கல் அப்படின்னா ஒளிக்குறி. கல் அப்படின்னா ஒளிக்குறியாம்பா. தபனா கெட, நச்சின்னா விரும்பினால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கவனமாக பார்த்து பார்த்துக்கங்கப்பா. ஏன் அப்படின்னா இந்த வட்டம் நமக்கு சொல்லும் பொருளும் தனியாக மென்ஷன் பண்ணி தனியாக மார்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட முடியாது, சொல்லும் பொருளும் கவனமாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரச்சனிய யாத்திரிகம் அப்படிங்கிறது
உன்னலிர்னா எண்ணாதீர்கள், நீசனா இழிந்த, வள்ளியதைனா உறுதியை, ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள், பழிப்புரை அப்படின்னா இகழ்ச்சியுரை, ஊன்ற அப்படின்னா அழுந்த, நுவன்றில்லர்னா கூறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிணித்தமை அப்படின்னா கட்டியமை, நேசம் அன்பு, குழுமி ஒன்று கூடி, பாதகர் அப்படின்னா கொடியவர், ஏதமில் அப்படின்னா குற்றம் இல்லாத, மாற்றம் அப்படின்னா சொல், ஏதமில் அப்படின்னா குற்றம் இல்லாத, ஏதம்னா குற்றம்ப்பா, ஏதமில் அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படிங்கிறத கவனமாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு சிறுபானாற்றுப்படை லெசன் பாருங்கள். வளமலை அப்படின்னா வளமான மலை, மலைநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பழனியில் இருக்கிற இடத்த தான், அந்த பழனியை குறிக்கிற இடம் தான் இப்போ வளமலை அப்படின்னு சொல்கிறாங்க. கவா அன் அப்படின்னா மலைப்பக்கம், கரும்புனா வண்டாம்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. கரும்பு அப்படின்னா வண்டு, கருப்பு கலர் வண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகம் அப்படின்னா சுரப்புன்னை நாகப்பாம்பு, கரங்குனா ஒலிக்கும், மருளன்னா வியக்க, அமர்ந்தனன்னா விரும்பினன், கரவாதுன்னா மறைக்காது, போதுன்னா மலர், அது ஏற்கனவே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, கலிங்கம்னா ஆடை, பரம்புனா பரம்பு மலை, பிறங்குனா விலங்கும், நீலம் அப்படின்னா நீலமணி, நிழல் அப்படின்னா ஒளி வீசும், சாவல்னா வில்லாம்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த +2 புக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றுப்பா, ஒரு வார்த்தைக்கும் நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு மீனிங் இருக்கும். இதை படித்தா மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். +2 புக்கை கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் படிச்சிருங்க, அதுதான் நமக்கு நல்லது. துஞ்சுனா தங்கு, கலிங்கிய அப்படின்னா நெருங்கிய அப்படின்னு அர்த்தமா. நெக்ஸ்ட் பாருங்க, நாகு அப்படின்னா இளமை, கோடியர்னா கூத்தர், கோடியர் அப்படின்னா கூத்தர், உரல் அப்படின்னா செறிவு, குறும்பொறை அப்படின்னா சிறு குன்று, மலைதல்னா போரியல், நுகம்னா பாரம், ஆலமர் செல்வன் அப்படின்னா சிவபெருமான குறிக்குதான், இறைவன் அப்படின்னு குறிக்கும், குறிப்பிட்டு சிவபெருமான குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னா ஆலமர் செல்வன். வாளுலை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம், மால்வரைனா பெரிய மலை, அதையும் குறிக்கும். கரிய மலையுமாம் அப்படின்னு, கரிய மலையும் குறிக்குது, பெரிய மலையும் குறிக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. நலிசினைனா சிறந்த கிளை இல்லைன்னா பெரிய கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. செறிந்த கிளையாமா இல்லைன்னா பெரிய கிளை, இது ரெண்டுமே நலிசினை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட +2 புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் முடியுதுப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.